இப்போ இந்த சீன் என்னன்னா அதாவது இந்த இவரோட வயசு வித்தியாசம் பற்றி நீங்கள் நிற்கணும் சார் நீங்கள் நீயுமா ரிலாக்ஸாக அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டயலாக் வந்து அங்கேருந்து கொஞ்சம் அப்படி வரணும். அப்படி வந்து நீங்கள் இவரோட சித்தின்னு சொல்கிறேன் ஆனால் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு உடனே நீ வந்து என்ன பண்ணுறேன்னா என்ன வயசு வித்தியாசத்தை பற்றி தானே இதில் 2-3 விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது முதல்ல மனுஷாரோட தேக ஆரோக்கியம், அதாவது மனசும் சம்மந்தப்பட்டிருக்கு. மனசு அமைதியாகவும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருந்தால் உடம்பு திடகாத்திரமாக இருக்கும். என்ன நீ வந்து ஆக்சுவலாக த்ரூ அவுட் இங்கே பார்க்க வேண்டாம், அந்த கேமரா கொஞ்சம் கேமரா ஃபேஸிங்லாம் அந்த பக்கம் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் உடம்பு திடகாத்திரமாக இருக்கும். பொதுவாக அந்த காலத்தில் எல்லாரும் தேக ஆரோக்கியமாக தெளிவான சிந்தனையோடு இருக்கும். அதுக்கு ஒன்று அவள் எடுத்துட்ட ஆகாரம். இப்போதான் எல்லாத்தையும் அடல்ட்ரேஷன். அப்போ எல்லாம் பியூராக இருக்கும், ஆகாரமும் பியூராக இருக்கும், மனசும் சுத்தமாக இருக்கும். அதனால வயசானது முகத்துல தெரியாது. இது முடிச்சோன்னா நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் வந்து சரியாக சொன்ன சித்தி. நாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மனுஷன் கவலைப்பட்டுட்டே இருந்தால் அவனுக்கு தலைமுடி சீக்கிரம் நினச்சி போயிடும், கவலையால் முகத்தில் சுருக்கம் விழுந்துடும் அப்படின்பா. தெரிக்காது என்னன்னா சீரை முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம் போட்டிக்கலாம். அந்த சீரியஸ்னஸ் போய்டுறது இல்லையா, அதனால சொன்னேன். நீங்களும் வந்து என்னன்னா இன்டென்ட்டாக கேட்டுருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட ஷார்ட் அப்புறம் வரும். இப்போ இது வரைக்கும் தான் சார் ஷார்ட். என்ன இந்த ஷார்ட் போயிடலாமா? ரெடி.